வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் திரு. நேற்று ஆல்ரெடி நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். நிஃப்டி 50யோட லெவல்ஸும் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸும் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி அதே மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கு. அந்த லெவல்ஸில் நீங்கள் நேற்று லெவல்ஸை போய் செக் பண்ணி பாருங்கள். நேற்றோட வீடியோவில் லெவல்ஸில் அப்படியே ரியாக்ட் ஆகிருக்கு. நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி அந்த லெவல்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் டவுட் இருந்ததுன்னா நேற்று வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அந்த லெவலில் ரியாக்ட் ஆகிருக்காங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ நேற்று கொடுத்த லெவல்ஸ் போய் 5 மினிட்ஸில் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நேற்று இந்த லெவல்ஸ் கொடுத்துருந்தேன். 23,551 கொடுத்துருந்தேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகி கரெக்டாக அந்த லெவல்ஸில் போயிட்டு டச் ஆகிட்டு தான் திருப்பி கீழே இறங்கிச்சு. ஸோ நம்ம மார்க்கெட்டில் இங்கே ஒரு ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம கேப்சர் பண்ண முடியும். இங்கே வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த லெவல்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பட் ஆனால் நம்ம அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட ரிஸ்க் ரிவார்ட் நம்ம வச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் அதுக்குள்ளே தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கணும். அதுக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது. அந்த பாயிண்ட்ஸே நமக்கு அதிகம். ஒரு ட்ரேடுக்கு பிகினராக அவ்வளோ லாஸ் வச்சா போதும். இப்போ இந்த இடத்துல ரியாக்ட் ஆகிருக்கு மார்க்கெட்டு. நெக்ஸ்ட்டு நீங்கள் இங்கே பார்த்துருந்தாலும் வந்துட்டு திருப்பி ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு திருப்பி வரும்போது நம்ம எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே இந்த லெவல்ஸ்க்கு வந்துட்டு ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு திருப்பி கீழே வந்திருக்கு. திருப்பி கீழே வரும்போது நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம். பட் ஆனால் இவ்வளோ தூரம் நம்ம வச்சுருக்கக்கூடாது. அப்போ சொன்ன மாதிரி தான் இவ்வளோ தூரம் ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம நோட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துருந்தா கூட இது 10 to 15 பாயிண்ட்ஸ் கூட வந்திருக்காது. இதில் ட்ரேடிங் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வச்சு செக் பண்ணிங்கன்னா 10 to 15 பாயிண்ட்ஸ் கூட வந்திருக்காது. இதில் வந்து 26 வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ட்ரேட் எடுக்கும்போது 29 பாயிண்ட்டுங்கிறது ஒரு 15 பாயிண்ட்டு இல்லை 15 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வரும். 13, 12 ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். நம்ம 15 பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ட்ரேட் எடுத்துக்கலாம். இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ட்ரேடை. இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 152 பாயிண்ட்டுக்கிட்ட டவுன் ஆகிருக்கு. நம்ம இதுவரையே போதும். 100 பாயிண்ட்டுங்கிறதே நியர்லி 50 பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு வந்துடும். அந்த பாயிண்ட்டே நமக்கு போதும். 50 பாயிண்ட்டுங்கிறதே ரொம்ப அதிகம். ஓகேவா? இன்னையோட லெவல்ஸ் ரியாக்ட் ஆகிருக்கா? அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் காட்டுறேன். பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் நேற்று இது கொடுத்துருந்தேன். இப்போ பாருங்கள், பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸில் ஓப்பன் ஆனதுலேருந்து மேலே போய் இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், திருப்பி இங்கே வந்துட்டு இங்கே வரும்போது நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கலாம்னு சொன்னேன். இங்கே ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிருக்கு. திருப்பி கீழே வந்து புல் பேக்கில் இந்த லைனு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிருக்கு. சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே போயிட்டு இதே இடத்துலையே திருப்பி உங்களுக்கு மேலே உடச்சாலும் பாருங்கள், இந்த இடத்துல உடச்சிட்டு திருப்பி ஒரு புல் பேக் எடுத்து இங்கே இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. பட் ஆனால் பையர்ஸ் கண்ட்ரோல் எடுக்க முடியாமல் திருப்பி புல் பேக் ஆகி இந்த லெவலில் கட் பண்ணி திருப்பி உடச்சி திருப்பி சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகி கீழே இறங்கியிருக்கு. எல்லா லெவல்ஸையும் பாருங்கள். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு, இந்த இடத்துலையும் சப்போர்ட் எடுத்து மேலே ஏறி இருக்குது. பட் முடியலை. கீழே இறங்கினோன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகி திருப்பி கீழே வந்து இந்த இடத்துலையும் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. பட் முடியலை. செல்லர் கண்ட்ரோல் எடுத்து திருப்பி கீழே வரைக்கும் இந்த லெவல்ஸ் கொண்டு போயிட்டாங்க. இந்த லெவல்ஸையும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே வரைக்கும் போயிடுச்சு. அக்யூரேட்டாக லெவல்ஸ் ஒர்க் ஆகுது. போக போக ட்ரேட் எடுக்க பாருங்கள். பட் அனலைஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு இதான் லெவல்ஸ் நேற்று கொடுத்துருந்தது. இன்றைக்கி லெவல்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நிஃப்டி 50யோட லெவல்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அதுக்கு தகுந்தாப்புல சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸாக அப்படிங்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க கன்சிடர் பண்ணும்போது. லெவல் சொல்கிறேன். இந்த லெவல்ஸ்லேருந்து நோட் பண்ணிக்கோங்க. 23,610 ஒரு லெவலு, 23,480, 23,352, 23,185, 23,000, 22,791, 22,600, 22,415. நான் இன்றைக்கி லெவல்ஸ் அதிகமாக கொடுத்ததுக்கு காரணம் வந்து ஆல்ரெடி இன்றைக்கி ரொம்ப கேப் அப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கேப் டவுன் ஆகும்போது உங்களுக்கு வந்து லெவல்ஸ் இல்லாமல் போயிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து அதிகமாக லெவல்ஸ் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட 2, 4, 6, 8 லெவல்ஸ் கொடுத்துருக்கேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணி ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் கிடையாது. உங்களுக்கு
டெக்னிக்கலாக எப்படி நம்ம பார்க்கலாம், எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் நிஃப்டி 50யோட லெவல்ஸ் இன்றைக்கி. நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத இந்த லெவல்ஸை வச்சு செக் பண்ணி பாருங்கள். நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். நாளைக்கு இந்த லெவல்ஸு வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஒரே நிமிஷம், ஒரு லெவல்ஸ் கீழே மட்டும் நான் போட்டுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஓகேவா? பேங்க் நிஃப்டிலையும் எப்படி ரியாக்ட் ஆகிருக்குங்கிறத ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இது ஆல்ரெடி நேற்று கொடுத்த அந்த லெவல்ஸ் தான். மார்க்கெட் அதே மாதிரி தான் மேலே போயிட்டு இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு கொடுத்த லெவல்ஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. இந்த லெவலில் ஓப்பன் ஆனோடனே மேலே உடச்சிட்டு போயிடுச்சு. உடச்சிட்டு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு. இந்த லெவல்ஸ் நான் கொடுத்த லெவல்ஸில் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு. இங்கே கூட ஒரு ட்ரேட் எடுக்கலாம். எதனால் அப்படின்னா, இந்த கேண்டில் நம்ம பார்த்துட்டே ட்ரேட் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தெரியும். ஏன் இதுக்கு பேர் என்னென்னா ஹேமர்னு கூட சொல்லுவாங்க, இல்லை டோஜின். இது ஹேமர்னு சொல்ல முடியாது, டோஜி. ஓகேவா? டோஜினா யார் சைடு போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறது. பையர் கண்ட்ரோல் போதா இல்லை செல்லர் கண்ட்ரோலில் போதா அப்படிங்கிறது தெரியாது. அவங்களே கன்சிடர் யார் சைடு போகலாம் அப்படிங்கிறத இந்த கேண்டிலுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ இந்த கேண்டிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்கிச்சு, அடுத்த லெவலுக்கு வந்துருச்சு. ஓகேவா? இந்த லெவலுக்கு வந்தோன்னா ஒரு புல் பேக் மாதிரி கொடுத்துட்டு திருப்பியும் மேலே ஏறிச்சு. திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கே வந்துச்சு, திருப்பி மேலே ஏறிச்சு. இந்த இடத்த கட் பண்ணால் கூட இந்த இடத்துல பாருங்களேன், மேலே கட் ஆகிடுச்சு. பட் ஒரு புல் பேக்கு திருப்பி நம்ம கொஞ்சம் நிஃப்டி மாதிரியே கொடுத்துருக்கு. திருப்பி பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி இந்த இடத்துலையும் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கு, முடியலை. திருப்பி கீழே இறங்கிடுச்சு. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துலையும் உங்களுக்கு மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து தான் மேலே போயிருக்கு. ஸோ லெவல்ஸில் வந்து கிளியராக ஒர்க் ஆகுது. பட் எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்கே டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக தெரியணும். அதை நான் இன்னும் டீப்பராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. பட் லெவல்ஸை மட்டும் நீங்கள் இப்போதைக்கு ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத டெய்லி அனலைஸ் பண்ணுங்கள். நான் எதுக்கு இன்ட்ராடே வந்து இப்போதைக்கு எங்கே ட்ரேட் எடுக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்கே டார்கெட் வைக்கணும்னு சொல்லாதது காரணம் வந்து ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிட்டு தான் பண்ணணும். அதனால தான் இது வரைக்கும் சொல்லலை. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் லேர்ன் பண்ணுங்கள், அப்புறம் தான் ட்ரேடு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸ்டார்டிங்லேயே இந்த லெவல்ஸை கொடுத்துட்டு நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னா அது தப்பாயிரும். ட்ரேட் எடுக்கணும்னு நான் சொல்ல வரல. இந்த லெவல்ஸ் ஒர்க் ஆகுதாங்கிறத மட்டும்தான் இப்போதைக்கு நீங்கள் லேர்ன் பண்ணணும். இதுதான் மெயின். ஃபஸ்ட் லேர்ன் பண்ணுங்கள், அப்புறமா ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இது சொல்லிட்டேன். இன்றைக்கி எப்படி ஒரு ரியாக்டாக இருக்குது லெவல்ஸில் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நாளைக்குள்ள லெவல்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சொல்லியிருந்தேன். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஒரு வேளை நான் லெவல்ஸ் எங்கே கேப் அப்போ கேப் டவுனோ ஆயிடுச்சுன்னா இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சொல்ல போகிறது இந்த லெவல்ஸ்லேருந்தே சொல்கிறேன். 54,754, 54,334 ஒன்று, 53,994, அப்புறம் 53,651, 53,262, 52,899, 52,534, 52,169. இந்த லெவல்ஸை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டி ட்ரேட் எடுக்கிறவங்க லெவல்ஸ் ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு ஒர்க் ஆச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். 52,169 லாஸ்ட் லெவல். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 லெவல் கொடுத்துருக்கேன். நிஃப்டிலையும் 8 லெவல் கொடுத்துருக்கேன், நிஃப்டி பேங்க்லேயும் 8 லெவல் கொடுத்துருக்கேன். நாளைக்கு செக் பண்ணிவிட்டு கமெண்டில் அப்டேட் பண்ணுங்கள் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை. அப்போ தான் எனக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும். உங்களுக்கு அடுத்தடுத்து இன்னும் டீப்பராக நாலேஜ் கொடுக்குறேன். குவாலிட்டியாகவும் இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ.